ஏன்பா தம்பி, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன் மேல எப்ப பாரு அந்த மனுஷன் விரல வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். உனக்கு வலிக்கலையா? ஐயோ பெரியவரே, இதுக்கு பேரு டச் ஸ்கிரீன். இது அன்பு பாசம். உங்க காலத்துல இந்த மாதிரி கார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வெல்லிட்டு சுத்தி சுத்தி டயல் பண்ற டார்ச்சர் இப்ப யாருக்கும் கிடையாது. அடே, அது டார்ச்சர் இல்ல, அது ஒரு கலை. ஒரு நம்பர் அடிக்கிறதுக்குள்ள வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் யார்கிட்ட பேசுற 4 கேள்வி கேட்பாங்க. என்னடான்னா பாத்ரூம் வரைக்கும் போற. அதுக்கு பேரு போட்டுட்டி பெருசு. நான் நினைச்சா ஒரு ஊரையே உள்ளங்கையில காட்டுவேன். என்கிட்ட கேமரா இருக்கு, கேம்ஸ் இருக்கு, பேஸ்புக் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட கெத்து இருக்குடா. நான் ஒரு இடத்துல உட்கார்ந்தா என்ன தேடிதான் மத்தவங்க வருவாங்க. நான் அடிச்சா அந்த சத்தத்துல ஊரே அலறும். ஆனா உன் சத்தம் எப்படி? ஒரு பூனைக்குட்டி கத்துற மாதிரி இருக்கு. அதுவும் அந்த வைப்ரேஷன் மோட்ல இருக்க காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கு. அது ஸ்டைல் தாத்தா. இப்ப யாருக்காவது அர்ஜென்ட்டா மெசேஜ் அனுப்பணும்னா நான் டக்குன்னு அனுப்பிடுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு மெசேஜ் அனுப்ப தெரியாதுதான். நீ வாய்ஸ் மெசேஜ் சொல்லி எதையோ அனுப்பி வச்ச. டேட்டா தீந்து போச்சுன்னா அழுதுகிட்டு சார்ஜர் தேடி ஓடுற. அது சரி, ஆனா என்ன வச்சு உலகத்தையே பார்க்கலாமே? உலகத்தை பார்க்கலாம், ஆனா பக்கத்துல இருக்கிற மனுஷனை பார்க்க விட மாட்டியே. நீங்க சொல்றதும் ஒரு பக்கம் நியாயம் தான் பெருசு. ஆனா இப்ப உலகம் வேகமா ஓடுது. நானும் கூடவே ஓடணும்ல. ஓடு ஓடு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, என்ன மாதிரி 20 வருஷம் யாரும் உன்னை வச்சுக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் புது மாடல் வந்தா உன்னை தூக்கி பரன் மேல போட்டுடுவாங்க. அது உண்மைதான் தாத்தா. எனக்கு பேட்டரி இறங்குறத விட நீங்க சொன்ன இந்த அவுட் ஆஃப் டேட் பயன் தான் அதிகமா இருக்கு.